வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதால், இது போன்ற பழங்கதைகளால் எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. மோடியை பாருங்கள், நாங்கள் மோடி சர்க்கார் கொண்டு வருவேன் என்று சொன்னார், கொண்டு வந்து விட்டார். திமுக அதிமுகவை பாருங்கள், கருணாநிதி நான் தான் முதலமைச்சர் என்கிறார், ஜெயலலிதா நான் தான் போன்ற இது போன்று அவர்கள் முழக்கங்களை வைத்துதான் வெற்றி பெற்றார்கள். ஆனால் நமது காங்கிரஸ் கட்சியோ காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று பழங்கதைகளை பேசிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு உத்வேகம் வராது, அது நடக்கப் போவதும் இல்லை என்பது போன்று பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் தான் வாசன் அணியினர் இதே குற்றச்சாட்டை சொல்லி, அதாவது டெல்லி தலைமை, தேசிய தலைமை காமராஜர் அவர்களை புறக்கணிக்கிறது, தென் மாநிலத்தை புறக்கணிக்கிறது, தமிழகத்தை புறக்கணிக்கிறது, தமிழகத்தினுடைய ஜீவசக்தியாக இருந்து காங்கிரஸை வளர்த்த தலைவர்களை, காமராஜர் போன்றவர்களை, மூப்பனார் போன்றவர்களை புறக்கணிக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு அடக்கமாக தான் இருந்தது. தற்போது தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் தலைமையிலும் காமராஜர் ஆட்சியை நாம் கூற வேண்டாம் என்பது போன்ற ஒரு கருத்து வெளிவந்திருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலத்தை எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்து ஒரு திறனாய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் இந்த கருத்தை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி என்று சொல்வது முதலில் உண்மைதானா? அது சாத்தியம்தானா? இதற்கு அங்கிருந்தே மறுப்பு குரல் வருவது எதனை காட்டுகிறது என்பது குறித்து தான் விரிவாக நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் எர்னஸ்ட் பால் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த பிரச்சனை குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் வரலாறு குறித்தும் ஆதாரங்களுடன் சில தரவுகளுடன் நமது விவாத அரங்கில் விவாதிக்க இருக்கிறார். தற்போது பிரிந்த வாசன் அணியை சேர்ந்த மூத்த பிரமுகர் முனவர் பாஷா அவர்களும் இந்த பிரச்சனை குறித்தும் காங்கிரஸ் கட்சி குறித்தும் அவர்களது அணியினுடைய நிலைப்பாடு குறித்தும் விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே பேசுகிறோம். நான் இப்போ இதில் சொன்ன மாதிரி இப்போ இவங்க நம்ம விவாதங்களில் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க அந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது காமராஜரை புறக்கணிக்குது, மூப்பனாரை புறக்கணிக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று, அது டெல்லி தலைமை தமிழ்நாட்டெல்லாம் மதிக்கிறதே கிடையாது, அங்கே ஏற்கனவே 3% 4% தான் இருக்குது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி தான் அவங்க பிரிஞ்சாங்க. இவங்களுக்கு காமராஜர் ஆட்சிங்கிறது நாங்கள் தான் அமைக்க போகிறோம், அது நாங்கள் எங்களால் தான் முடியும், இந்த காங்கிரஸாலலாம் அது முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் விதமாகவே ஒரு சம்பவம் நேற்று உங்கள் சத்தியமூர்த்தி பவனில் நடந்திருக்கு. உங்களுடைய தேசிய காங்கிரஸில் இருக்கின்ற ஒரு நபர், ஒரு முக்கியமான ஒரு தலைவருடைய மகனே அவ்வாறு பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த நிகழ்ச்சி கேட்க பரிதாபமான நிகழ்ச்சி தான். சொன்னவரோ மெத்த படித்தவர், மெத்த பணக்காரர்களுடைய குமாரனாக இருக்கிறவர், காமராஜர் ஆட்சி உதவாது, அது எடுபடாது என்று சொன்ன அந்த நோக்கம் அவர் சரியில்லை என்று நேற்றே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோ அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்படி சொல்லக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது. அவருக்கு சிந்தனை எல்லாம், கார்த்திக்கு சிந்தனை எல்லாம் காமராஜர் ஆட்சி காமராஜனுடைய செயல்பாடுகளை பற்றி தெரியாததுனால், அறியாததுனால், புரியாததுனால் அவர் சொல்லியிருக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர் அப்படி இருக்கலாமா? நீங்க இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய முழக்கமாக காமராஜர் ஆட்சிங்கிறீங்க, அங்க இருக்க ஒருத்தருக்கு அவளை பத்தி அவ்வளவு தெரியாதுன்னு சொல்றது பரிதாபப்பட வேண்டிய கட்டம் தான், பரிதாபப்பட வேண்டிய கட்டம் தான். அதை நான் திருப்பி சொல்லுகிறேன், அதை பற்றி தெரியாதவர் பரிதாபப்பட வேண்டிய கட்டம் தான். காமராஜர் ஆட்சி ஏன் வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஊருக்கே உலகுக்கே தெரியும். அத்தனை தலைவர்களும் அதை மெய்ப்பிப்பார்கள். கலைஞர் கருணாநிதியிலிருந்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிலிருந்து, தந்தை பெரியாரிலிருந்து, தந்தை பெரியார் ஒரு மகான் தான் பச்சை தமிழன் ஆட்சி வேண்டும் தமிழகத்திற்கு, நீங்கள் பாருங்கள் தமிழகம் எங்கோ போகிறது என்று சொன்னார். யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு தந்தை பெரியார் சொன்னார் என்பது ஊருக்கு தெரியும், உலகுக்கு தெரியும். வெறும் 100 கோடியிலே 18 அணைகளை கட்டிய காமராஜ் போல் அதற்கு பிறகு 47 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் ஆளுகிறது. ஒன்று சொல்லட்டுமே, 8 அமைச்சர்களை பற்றி தமிழகத்தை ஒரு உச்சாணி கொப்பிலே ஏற்றிய எங்கள் தலைவன் காமராஜரை போல் இன்றைக்கு ஊழல் இல்லை என்று ஒருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லட்டுமே. தம்பிக்கு கார்த்திக்கு தெரியாது, அவருக்கு பதவி வேண்டும் என்று அங்கலாய்த்துக் கொள்கிறாரே தவிர அவருக்கு காமராஜ் சொல்லட்டா வெளிப்படையாக சொன்னார். நான் காமராஜரை பார்த்ததில்லை. எனக்கு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன பையன்களை பார்த்தா காமராஜ் எப்படி பார்க்க முடியும்? பக்கங்களிலே காமராஜை பார்க்க வேண்டும். 9 ஆண்டு காலம் சிறைச்சாலை இருந்தது மட்டுமில்லை காமராஜ், 10 ஆண்டு காலம் தமிழகத்தை எப்படி வழி நடத்தினார் என்று சொல்ல வேண்டும். 100 கோடி ரூபாயை திருப்பி சொல்லுகிறேன். அவருடைய காலத்தில் வருமானம் ஒரு ஆண்டிற்கு 100 கோடி ரூபாய். இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு 1,35,000 கோடி ரூபாய். புதுசா பள்ளிக்கூடம், புதுசா ரோடு, புதுசா கிராமம், புதுசா திட்டங்கள், புதுசா சத்துணவு. எப்படிப்பட்ட காலம் அது? வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து மஞ்சா சோளமாவு வரணும்,
அந்த மஞ்சா சோளமாவு வந்தால் தான் நமக்கு சத்துணவு கொடுக்க முடியும், சாப்பிட முடியும் என்ற இந்த காலத்தை பெருந்தலைவன் காமராஜ், உத்தம தலைவன் காமராஜ் ஒரு பைசா கூட ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்கள் கூட நினைத்தார்கள் சொல்லலாம் என்று. ஏன் இப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் சில பேர் சொன்னார்கள், ஏழை பங்காளன் காமராஜரோ மாழ்வது அந்த பெரிய பங்களா திருமலைப்பிள்ளை ரோட்டு பங்களாவில் என்று சொன்னார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆந்திரா பேங்கிலே காமராஜருக்கு அவ்வளவு சொத்து இருக்குன்னு சொன்னார்கள். அப்ப காமராஜ் வெளிப்படையா எதிர்ப்பாளர்கள் சொன்னது, எதிர்ப்பாளர்கள் அவங்க விமர்சிக்க சொல்லுவாங்க. இல்ல ஒரு செக்கு புக்கு கொண்டா இருந்தா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னாரு. இது பாவம் குழந்தை, பாவம் பிள்ளை, ஏதோ நினைத்து இது சொல்லி பார்க்கிறது. இல்லை இல்லை, காமராஜ் தொண்டர்களை சீண்டிவிட பார்க்கிறது, சீண்டிவிட பார்க்க எடுபடாது, இது எடுபடாது. அன்றைக்கே அந்த அரங்கத்திலே எல்லோரும் இந்த குரல் கொடுத்தார்கள். சப்பை கட்டு யாராகிலும் கட்டுவார்கள் என்று பார்த்தார்கள். யாரும் சப்பை கட்டு கார்த்திக் ப. சிதம்பரத்தின் கருத்தை நீங்க மறுதளிக்கிறீங்க, நீங்களே எதிர்த்து குரல் கொடுத்தீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர் இளைஞர் இருந்தாலும் அவருக்கு ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தான் அவர். 40-41 வயது. இப்போ ஒரு திமுகலையோ அதிமுகலையோ ஒரு 40 வயது இளைஞர் எனக்கு அண்ணாவை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது திமுகவுக்கு வீண் அப்படின்னு ஒரு திமுக உறுப்பினரோ அதிமுக உறுப்பினர் வந்து எம்ஜிஆரை பற்றிலாம் பேசுறது வீண் ஒரு 40 வயது இளைஞர் கண்டிப்பாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு இந்த மாதிரி பொது அவையில் அவங்க கூட்டத்திலே. அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பலவீனமா இருக்கா? அவ்வளவு ஜனநாயக கட்சி காங்கிரஸ் கட்சி, அவ்வளவு பட்டவர்த்தனமான கட்சி. கொள்கைகளை இப்ப அடிப்படை நாதமா சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நடைமுறைகளை விமர்சிக்கலாம், வழிமுறைகளை விமர்சிக்கிறது ஜனநாயகம். தனிநபர் துதியை விமர்சிக்கிறது ஒரு ஜனநாயக உரிமை இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கொள்கையாவே காமராஜர் ஆட்சி தான் கொள்கை. அந்த காமராஜரை பத்தி எதுக்கு பேசணும்னு உங்க கட்சியில் உள்ள ஒரு 40 வயது இளைஞர் சொல்கிறாருன்னா, அப்ப கட்சியினுடைய கட்டமைப்பு கொள்கைகள் வந்து கட்சி தொண்டர்களிடம் கொஞ்சம். காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் கட்டு குலையாமல் தான் இருக்கிறது. கட்டு குலைக்க நினைப்பவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வருவது அபரிதமானது. அவர்கள் தனக்கு பேர் இன்னைக்கு பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் 30 நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 125 ஏன் 215 சட்டமன்றத்திலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் தலைவர்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மத்தியில எப்படி பேர் வாங்கணும்னு நினைச்சிருப்பான் தம்பி, அவ்வளவுதான். எனக்கு கேட்க பரிதாபம் அந்த காட்சி. இவரை தொடாவிட்டால் இதுவென்ன என்று நினைக்கத்தான் தோன்றுகிறது. நான் பரிதாபப்படுகிறேன். ஏன்னா அவங்க அப்பா நின்னார தேர்தல்ல, 4 தடவை நின்னார தேர்தல்ல, காமராஜ் பேரை சொல்லாமல் நின்னாரா? அது அவங்க அப்பாவுக்கு தெரியுமா, அவங்க அம்மாவுக்கு தெரியுமா, இவர் அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? காமராஜர் மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவனை தமிழகம் பார்த்திட முடியாது. ஏனோ யாரோ சிதம்பரம் மகனை தூண்டிவிட்டார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. சிதம்பரம் மகனை இப்படித்தான் நீங்க கொஞ்சம் நான் சமாளிக்கல, நாங்க சகிச்சுக்கல. நாங்களே அங்கிருந்து 10 பேர்ல 100 பேர்ல அரங்கமே எந்திரிச்சு குரல் கொடுத்தது. ஆனால் ஜனநாயக முறைப்படி திருப்பி இளங்கோவன் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, பேசினார். நான் பதில் சொல்லுகிறேன். சொன்னார், காமராஜ் என்பவர் தாய், நாமெல்லாம் குழந்தைங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை, குழந்தை இல்லாமல் தாய் இல்லை, தாய் இல்லாமல் என்ன பண்ணுவது? காங்கிரஸ் கட்சியுடைய ஜனநாயகம் அதுதான், ஜனநாயகம் அதுதான். நமது விவாதம் வேற கட்சியில பேசிட்டு வெளியே போயிருக்க முடியாது, அது வேற. ஆனா காங்கிரஸ் கட்சியில மீண்டும் பேசிட்டு மீண்டும் போறாங்க. இதுதான் காங்கிரஸ், இதுதான்டா காங்கிரஸ். நமது விவாத அரங்கில் தனது கருத்துக்களை, தனது வரலாற்று அறிவை, நூலறிவை முதற்கொண்டு இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி குறித்து அவரது நிலைப்பாடு குறித்தும் பல்வேறு தரவுகளை பகிர்ந்து சொல்வதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் தியாகு அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார். சார், உங்களிடம் நான் முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து யாரையோ ஒருத்தர் முன்மாதிரியாக வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸை பொறுத்தவரை காமராஜர் அவருடைய ஆட்சி போல் சிறந்த ஆட்சி கிடையாது, அவரை நாங்கள் முன்மொழிகிறோம், அவருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் உண்மையில் வந்து அந்த காமராஜரின் கொள்கைகளை கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்களா? இப்போ இந்த சூழ்நிலையில வந்து அவரை பற்றியே எனக்கு பெரிய லெவலில் தெரியாதுன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரை பற்றி எனக்கு தெரியல, எனக்கு வயது ரொம்ப குறைவாக இருக்கனால அவரை பற்றிலாம் எனக்கு பெரிய லெவலில் தெரியாது, அது மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் உள்ள குழு மோதல்களின் விளைவு தான் இது. அதாவது சுருக்கமாக கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா, சிதம்பரம் வந்து திமுக பாஜக கூட்டணியில் ஜனநாயக காங்கிரஸுங்கிற பேரில் 2 சீட்டு வாங்கி, அதுவும் உதயசூரிய சின்னத்தில் 2 பேர் வெற்றி பெற்றாங்க. ஒருவர் வந்து சிதம்பரத்து கூட வந்து சேர்ந்தார். அதே வேளையில் வாசன் தலைமையில் ஒரு 24 பேர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமை எப்படி வியூ பண்ணிச்சுன்னா, 24 பேரோட சேர்ந்த வாசனை ஒரு எம்எல்ஏயோட வந்து சேர்ந்த சிதம்பரத்தை
லிஃப்ட் பண்ணி அவரை மட்டம் தட்டி இவரை வளர்த்துக்கூட வேலையை செய்துக்கிட்டே இருந்தது. அது நம்ம ஒரு கலைஞர் கருணாநிதி வந்து இவருக்கு ஒரு எம்பி கூட தகுதி இல்லைன்னு விட்டார். எப்படியோ அவர் மும்பைக்காரர்களை பிடிச்சி எடுத்து சிவகங்கையில் எம்பி டிக்கெட் வாங்கிட்டார். 10 வருஷம் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அழகிரி ஒரு எம்பி, விஸ்வநாதன் ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ கந்தசாமி, இப்படி வந்து அவர் வந்து வாசனுக்கு எதிராக தன்னோட மேலிட ஆதரவோட தன்னோட கோஷ்டியை வளர்த்துக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில் வந்து வாசன் வந்து தன்னை புறக்கணிக்கிறதும் தன்னை திட்டமிட்டு அவள் உண்மை கதை மாதிரி தான். நான் நிறைய ஆளோட வந்து என்ன புறக்கணிக்கிறாங்க, அவரை வேணும்னே எனக்கு எதிராக லிஃப்ட் பண்ணுறாங்கிற புரிஞ்சு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து அவர் காங்கிரஸை விட்டு விலகி இருக்கிறாரு. இப்போ வந்து சிதம்பரம் கார்த்திக் என்ன நினைச்சாங்கன்னா, வாசன் போயிட்டாரு, மீதி காங்கிரஸ் நாம தான் நினைச்சாரு. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இடி விழுது. எப்படின்னா, காங்கிரஸில் வந்து கொஞ்சம் வைப்ரண்டாக உள்ள இளங்கோவனை தலைவராக போட்டுறாங்க. அப்போ இளங்கோவனை தலைவராக போடும்போது வந்து அவர் வந்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு தன்னை அண்ணா ரேஞ்சிக்கு சொல்லிக்கிட்டு வாசனை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு தன்னை தலைவராட்டு அவரை காட்டிக்கிறாரு. அப்படி அவர் தன்னை தலைவராக காட்டிக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே வாசனுக்கு எதிராக முன்னிறுத்தப்பட்ட சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரங்களோட நிலைமை வந்து மேலிட கருணை வந்து குறையுமே அவங்க சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ வந்து நெஹ்ரு 125 ஆண்டு விழாவில் வந்து சிதம்பரத்துக்கு வந்து அழைப்பு இல்லை. அடுத்தபடியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் மாதிரி முடிவெடுத்துட்டு ஸ்டேட் பார்ட்டி அட்டானமி வேணும்னு கேட்டாப்புல. அதுக்கு வந்து திக்கு விஜய் சிங் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்களும் போறீங்கன்னா போங்க, ஒன்றும் உங்களை யாரும் பிடிச்சி வைக்கலைங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா திக்கு விஜய் சிங் பொதுச்செயலாளர் நினைக்கிறேன், அவர் அந்த இதை சொல்லிட்டாப்புல. இதுக்கு வந்து எந்த டேக்கர்ஸும் இல்லை. ஆக இப்பொழுது வந்து காமராஜ் மூப்பனாருங்கிறது வந்து வாசனுக்கு ஒரு குட்வில்லை கொடுக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து 77 மூப்பனார் சேந்தம்புரம் தான் அந்த கட்சி வந்து ஒரு 17.5% ஓட்டு வலிமையே கிடைச்சிது. அந்த காலகட்டத்தில் வந்து யாருமே பிரச்சாரத்துக்கு வராமலே மூப்பனார் வந்து 17.5% ஓட்டு எடுத்தார். அதுக்கு முன்னே இந்திரா காந்தி தலைமையான அந்த கட்சிக்கு வந்து ஒரு 4-5% வாக்குகள் இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து மூப்பனார் வெளியேறினதும் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸுக்கு ஒரு 2-3% ஓட்டுங்கிற அளவுக்கு தான் அது இருந்திருக்க முடியும். ஸோ அந்த குட்வில் உள்ள ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பார்வை வந்து வாசன் மேலே படும் ஒரு சூழல் இருக்குது. மீதி அதுக்கு எதிராக உள்ளவதும் வந்து வாசனை கவுண்டர் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணுறதும் இளங்கோவன் தான் பண்ணுறாங்க. இன்னும் தங்கபாலு போன்ற பல தலைவர்கள் இருக்காங்க. அதில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் மேலிட கருணை இல்லைன்னா இவங்க அணி நிற்க முடியாது. ஸோ எப்படியாவது ஒரு மற்றவங்க பார்வையில் படணும், தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணுங்கிறதுல எதை பிடிச்சா இம்பார்ட்டன்ஸ் வருமோங்கிற அடிப்படையில் தான் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. அவரோட பேச்சு திட்டமிட்ட ஒரு பேச்சாக தான் தெரியும். அந்த திட்டமிடல் தான் இவர் ஒரு சொன்னார், பிஜேபியின் தூண்டுதலாக இருக்குமோங்கிறதா மறைமுகமாக அவர் சொன்னார். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்போ பாரதிய ஜனதாவோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து நாம் இப்போவே வந்து தரவுகள் இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து 2001 பாஜக கூட்டணியில் இடம் பெற்றவர் தான். திமுக பாஜக கூட்டணியில் சிதம்பரம் இடம் பெற்றிருந்தாரு. 2 சீட்டு. ஏன்னா பெரும்பாலான காங்கிரஸ் அது மட்டும் இல்லைன்ற ஒரு கருத்தை வந்து இவ்வளவு துணிச்சலா சொல்லி இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? இல்ல அது நமக்கு தரவுகள் இல்லாமல் சொல்ல முடியாது. என்றாலும் முன்னுதாரணங்கள்ல வந்து மூப்பனார் வந்து பாஜக அரசுக்கு ஆதரிக்கணும்னு சொன்னவருங்கிற ஒரு கருத்து இவரை பற்றி உண்டு. வெளிப்படையான உண்மை வந்து பாஜக கூட்டணியில் இடம்பெற்றவர் சிதம்பரம்ங்கிறது உண்டு. இப்போ வந்து அவரை பற்றி அகில இந்திய பார்வை வந்து இவர் கேரளாவில் இருக்கார்ல, திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர், அவர் பாதையில் சிதம்பரம் போறாருங்கிற ஒரு பார்வையும் இப்போ இருக்குது. பட் இதனால வந்து அவர் பிஜேபி தூண்டுதலில் இருக்காராங்கிறது வந்து நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. இவர் அருண்ஜேட்லியோட நல்ல நண்பர் தான். கடந்த கால முன்னுதாரணங்கள் வந்து இப்படியெல்லாம் அவர் போவதுக்கும் தயங்காதவருங்கிறத காட்டு. உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறது என்னன்னா, இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து காமராஜரை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி வேற அளவு தேசிய தலைமையை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி இங்கே பெரிய அளவில் வாக்கு விழுக்காடு இல்லைங்கிறது தான். அவர் 2 விழுக்காடு 4 விழுக்காடு தான் காமராஜரை மைனஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் வழியில் தான் மூப்பனாரையும் ஒரு மாநில தலைமையாக தான் பார்த்தாங்க, அந்த உணர்வில் தான் வாக்களிச்சுச்சுனாங்க. இப்போ இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது காமராஜர் காங்கிரஸ் என்பதும் டெல்லி காங்கிரஸ் என்பதும் இந்த விஷயத்தை கேட்கலாம். நான் பொதுவாகவே கேட்குறேன். காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸாக இருக்கட்டும், அவர் இருக்கும்போது இருக்கட்டும், இந்த டெல்லியினுடைய நீங்கள் விமர்சிக்கக்கூடிய கொள்கை இருக்கு பாருங்க, அந்த இந்தி திணிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள், அந்த டெல்லி காங்கிரசினுடைய கொள்கைக்கும் காமராஜர் காங்கிரஸ் கொள்கைக்கும் என்னென்ன வேறுபாடு இருந்தது? அதாவது காமராஜர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி என்று அவர்கள் இல்லாத போது தலைவர்கள் அவங்க பேரை தங்கள் ஆட்சிக்கு சூட்டிக் கொள்வது என்பதே ஒரு கேலிக்குரிய செயல். அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஜனநாயகத்தில் ஜெயலலிதா அவர்கள் என் அரசாங்கம்னு சொல்கிறார் பாருங்க,
அது அரசமைப்புக்கே விரோதமானது. அரசமைப்பில் வந்து ஆளுநரின் அரசாங்கம் தான் அது, முதல்வரின் அரசாங்கம் கிடையாது. அவருடைய ப்ளஷர், அவர் விரும்புகிற வரைக்கும் தான் நீ முதலமைச்சர் தான் அரசமைப்பு சட்டம். ஒரு மாநில உணர்வோடு அதை சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது தாண்டு தான் எதையுமே. அதாவது எந்த ஒன்றையும் இந்த அரசாங்கம் செய்யும்போது இந்த அமைச்சர் செஞ்சார், அவர் செஞ்சார், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நான்கிறது தான். அப்படி வைத்துக்கொண்டு, ஆனால் இதற்கு ஒரு மறை திரையாக எம்ஜிஆர் ஆட்சின்னு அதுக்கு பேர் சொல்லி கொள்வது, எம்ஜிஆர் புகழை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு முயற்சி மேலே, அதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் காமராஜ் ஆட்சின்னு சொல்லி காமராஜ் இல்லாத போது சொல்லி கொள்வது, அது காமராஜ் புகழை பயன்படுத்தி கொள்கிற ஒரு முயற்சி தான். இப்போ டெல்லியில் அந்த மாதிரி யாரும் வந்து சாஸ்திரி வந்த பிறகு இது நேரு ஆட்சின்னு சொல்லலை, இந்திரா வந்த பிறகு சாஸ்திரி ஆட்சின்னு சொல்லலை, இப்போ நரேந்திர மோடி வந்த பிறகு இது வாஜ்பாய் ஆட்சின்னு சொல்லலை. அந்த பண்பாடு அங்கே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு பண்பாடு, தனிமனித துதி என்பது இப்படி வெளிப்படும். ஒரு வழிபாட்டு பண்பாக தான் பார்க்குறீங்க? அப்படிதான் பார்க்கணும். நல்லோரை போற்றுதல், நல்லோரை போற்றுவது வேற, இவங்க நடத்துகிற ஆட்சி அவங்களுடைய ஆட்சின்னு சொன்னா நீங்க என்ன மெய்ப்பிக்க வேண்டும் என்றால், அவர்கள் கடைப்பிடித்த கொள்கைகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் என்று சொல்லி அந்த கொள்கைகளின் அடிப்படையில் நீங்க உரிமை கொண்டாடுனா பரவாயில்ல. கொள்கைகளை பற்றி எந்த கவலையுமே படாமல் அந்த பெயரை மட்டுமே முன்னிறுத்துவது என்பது போதாது. அப்படி பார்க்கிற பொழுது தில்லிக்கும் தமிழ்நாட்டில் காமராஜருடைய காங்கிரஸுக்கும் இருந்த வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. கொள்கை அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை. அமைப்பு நிலையில் எடுத்துக்கொண்டால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த 52 காலத்தில் ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக காமராஜர் நின்றார் என்பதுதான் அவருடைய புகழுக்கு மிகப்பெரிய காரணம். தந்தை பெரியார், அண்ணாவே சேர்ந்து கொண்டு ஆதரித்தார்கள். குடியார் தந்த குதியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் அவருக்கு எதிராக நின்றுச்சு, வேற எந்த கட்சி போட்டி. குலக்கல்விக்கு ஆதரவா ராஜாஜி, குலக்கல்வியை எதிர்த்து காமராஜர் எழுந்தார். அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை, இடதுசாரிகள் காமராஜர் ஆதரவு, இடதுசாரிகள் எதிர்த்து நின்றாங்க. காமராஜரை எதிர்த்து குடியாத்தத்துல கோதண்டராமன் ஒரு வேட்பாளரையே நிறுத்தினாங்க. ஆனா அவர் கணிசமா வாக்கும் பெற்றார். 2000-3000 ஓட்டுகள்ல தான் காமராஜர் வெற்றி பெற்றார். அவரும் ஒரு நல்ல தொண்டர், கோதண்டராமனை பத்தி குறைவா சொல்றதுக்கு இல்லை. ஆனா காமராஜுக்கு கிடைத்த புகழ் என்பது குலக்கல்வி எதிர்ப்பு அடிப்படையில் தான். இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த குலக்கல்வியின் அடையாளமாக ராஜாஜி கருதப்பட்டார். அவரை இவங்க குள்ளுகப்பட்டாங்க, மூதறிஞர்னு தேவைப்பட்ட போது மாற்றி சொல்லிக்கிட்டாங்க, மாற்றி சொன்னாங்க. பெரியாரெல்லாம் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றுவதற்கான தொடக்கமே அதுதான். எங்களை போன்றவர்களெல்லாம் பெரியார் சொன்னதால் தான் அந்த அளவுக்கு காமராஜருக்கு பின்னால் போனோம். வாழப்பாடி ராமமூர்த்தி திராவிடர் கழகத்திலிருந்து தான் பெரியார் வந்து காமராஜரை அண்ணாவை ஆதரித்த போது கோபம் வந்து முழுக்க காங்கிரஸ் பக்கம் வந்தார் மாணவராக இருக்கிற காலத்தில். அதே காமராஜர் கடைசியா 71 பொது தேர்தலில் அதே குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜியின் ஆசி பெற்ற ஒரு தலைவராக தேர்தலில் நின்றார். அது அவர் அரசியலுக்கு, கொள்கை அரசியலுக்கு ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. அது ஒன்று. 2, சோசியலிச சிற்பி என்று நாங்கள் அவரை புகழ்ந்தோம். ஆவடியில் சோசியலிச பாணி சமுதாயம் என்று அவர் முன்னிலையில் தான் நேரு தீர்மானம் கொண்டு வந்தார். ஆனால் 69 பிளவின் போது ஜனசங்கம் மற்ற சுதந்திரா போன்ற கட்சிகளோடு சேர்ந்து வங்கி தேசியமயம், ராஜமானிய ஒழிப்பு உள்ளிட்ட இந்திராவின் 10 அம்ச திட்டங்களுக்கு எதிரான சிண்டிகேட் அணியில் அவர் நின்றார். ஜவஹர்லால் நேரு கே பிளான் கொண்டு வந்ததே மாநில அளவில் செல்வாக்கு பெற்றவர்களை ஒழித்து கட்டுறதுக்கு தான். வங்காளத்தில் அதுல்யா கோஷ், மும்பையில் எஸ்கே பட்டீல், இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இங்கே காமராஜர் வந்து அதுக்கு முன் வந்தார். தன்னை தியாகம், தன்னுடைய பதவியை தியாகம் செய்ய முன் வந்தார். அந்த தியாகத்திற்கு பதிலாகத்தான் அவர் அனைத்து இந்திய தலைவராக பொறுப்பேற்று. ஆமா. ஆனால் நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக, அதனால தான் சம்பத் கண்ணதாசன் போன்றவர்கள் இவரை சோசியலிச சிற்பியாகவும், ஈவேக்கு சம்பத் மேடைக்கு மேடை சொல்வார், தமிழக அரசியல் என்பது ராஜாஜியா காமராஜரா என்ற கேள்வியைத்தான் சுற்றி சொல்கிறது. திமுக ராஜாஜியின் பக்கம் போனதால் நாங்கள் திமுக எதிர்க்கிறோம், காமராஜரின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். ஏனென்றால் இவர்தான் சோசியலிசத்தினுடைய சிற்பி. எத்தனையோ சோசியலிச கருத்தரங்குகள் அவர் முன்னிலையில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சோசியலிசத்திற்கு இவரால் விளக்கம் எழுதி புத்தகம் எழுத முடியுமா என்று நெடுஞ்செழியன் கேட்டபோது கூட புத்தகம் எழுதுவதல்ல சோசியலிசம், நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதான்னு சொல்லி பதிலளித்திருக்கிறாங்க. இவ்வளவு நடந்துச்சு. ஆனால்
அந்த முரண்பாடு வருகிற பொழுது எங்கே போய் சேர்ந்தார் என்றால் இந்த பிற்போக்கு அணியோடு அவர் அன்றைக்கி எல்லோரும் பிற்போக்கு அணியாக கருதுனாங்க. சிபிஎம் மட்டும் சொன்னாங்க இண்டிகேட்டும் சிண்டிகேட்டும் ஒரே கேடு தான். ஆனால் இந்த இந்திரா காந்தியினுடைய திட்டத்துக்கு எதிராக போனதால் தான் சம்பத்தும் கண்ணதாசனும் விலகி வந்து இந்திரா காந்தி பக்கம் போனாங்க. அப்படி ஒரு கொள்கையை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்கலை. இன்னொன்று என்னென்னா, கட்சி அமைப்பில் அவருடைய சொந்த வாழ்க்கையில் தூய்மை, எளிமை, இதுவெல்லாம் கேள்விக்கே அப்பாற்பட்டவை. நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். அவர் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து ராஜாதி ராஜாக்களாக நடந்துக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு உரிய ஆடம்பரம் கூட அவரிடம் கிடையாது. அது ஒரு பக்கம். அகிலனுடைய ஒரு நாவல் இருக்கு, எங்கே போகிறோம்னு, ஐயாலாம் படித்து பார்க்கணும். அதை அந்த நாவலில் பொன்னையா என்ற ஒரு கதை மாந்தர் வருவார். பொன்னையா என்பது வேறு யாரும் அல்ல, தலைவர் காமராஜர் தான். அந்த பொன்னையாவை பற்றி அவர் எப்படி அந்த கதையில் சித்தரிக்கிறார்னா, அவர் எளிமையானவர், தன்னலம் இல்லாதவர், தனக்கு சொத்து சேர்த்து கொள்ளாதவர், ஆனால் கட்சி நலனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர். ஏனென்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காமராஜர் தலைவராக இருக்கிற காலத்தில் தமிழ்நாட்டுக்கே அவர் ராஜாஜியை ஒதுக்கியாச்சு, ராஜாஜி முன்னிறுத்திய மாப்போசியை தள்ளியாச்சு, ராஜாஜி முன்னிறுத்திய சி சுப்பிரமணியத்தை இவரே தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை கூப்பிட்டு நிதியமைச்சராக்கி தன் அரவணைப்புகளை கொண்டு வந்துட்டார். அதெல்லாம் சிறப்பாக பண்ணி தன்னை நிலைநிறுத்தி கொண்டு விட்டார். ராஜாஜி எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் ஒரு சின்ன குழுவுக்கு தலைவராக சுதந்திரா கட்சியாக போய் அப்படி சுருங்கி 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 போயிட்டார், எல்லாம் பண்ணினார். ஆனால் அவருடைய பொறுப்பில் இருந்தபோது 57இல் 13 இடங்களில் வெற்றி பெற்ற 14 இடங்களில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்காக அந்த 14 தலைவர்களுக்கும் எதிராக காமராஜர் நிறுத்திய வேட்பாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் யுக்தி புலப்படும். அண்ணாவுக்கு எதிராக நடேச முதலியார், கலைஞருக்கு எதிராக பரிசுத்த நாடார், எப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் என்ன ஆச்சு, இந்த 14 பேரை தோற்கடிச்சா திமுக ஒழிஞ்சிரும்னு அவர் நினைச்சார். 13 பேரை தோற்கடிச்சார், ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சார். அது கூட தேர்தல் அதிகாரியுடைய உதவியோடு ஜெயிச்சாரு. அது அவரே சொன்னார் பிற்காலத்தில், தஞ்சாவூரில் ஒருத்தர் தான் ஜெயிச்சார். ஆனால் இந்த 14க்கு பதில் 50 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, இவர் கவனிக்காத மற்ற இடத்துல வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், நான் பட்டியலிட்டு சொல்லுவேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சொல்லுவேன். கல்கொண்டார்கோட்டை சுவாமிநாதன், வெங்கடேச தீட்சிதர், ராமசாமி உடையார், இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன கருப்ப தேவர், எந்த மாவட்டத்திலும் எந்த ஒரு ஏழை தொண்டனும் கட்சி தலைவராக இல்லை. பண்ணையார்களும் பஸ் அதிபர்களும் தான் இருந்தாங்க. நிறுத்திய வேட்பாளர்களும் அப்படித்தான். அவர் தான் வந்து எளிமையாக இருந்தார். அவருடைய எளிமையை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பெரிய மிட்டாமிராஸ்தர்களும் பணக்காரர்களும் தேவைப்பட்டார்கள். காமராஜருடைய நல்ல செயலை நம்ம போற்றுவோம். அவருடைய ஆட்சியில் 2 கூறுகள் உண்டு. ஒரு கூறு கல்வியை அவர் மிக பரவலாக கொண்டு சென்றார். மதிய உணவு திட்டத்தை அதில் நேத்து சுந்தரவடிவேலு போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. பெரியார் அந்த அளவுக்கு அவரை போற்றிய முதன்மையான காரணம் கல்வியை பரவலாக்கியதுதான். கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த மாநிலங்களில் செய்ய முடியாத அளவுக்கு கல்வியை அவர் பரவலாக்கினார். அதே போல் 2வது அணைக்கட்டுகள், மற்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது. ஏன்னா இந்திய அளவிலேயே முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய முதற் கட்டம் அது. இப்போ வேறொரு கட்டத்துக்கு போயிட்டோம் 91லிருந்து. 91லிருந்து கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கையின்படி காமராஜ் பேரை மட்டுமில்லை, வேறு பேரையும் காங்கிரஸ்காரர்கள் இனி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சோசியலிசமானி சமுதாயமும் கொள்கை இல்லை. இந்திரா காந்தி 76 அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் இந்தியா வெறும் மதச்சார்பற்ற இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு மட்டுமல்ல, இது சோசியலிச குடியரசுன்னு திருத்தம் கொண்டு வந்தாங்களே, அந்த சோசியலிச குடியரசுன்னு சொல்லிக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க இப்போ எல்பிஜி கொள்கை தான். லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு காமராஜ் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்போ நீங்கள் அதாவது இது பாரதிய ஜனதாவுடைய சதியாக இருக்குமான்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், இப்போ வாசன் அணி வந்து இப்போ காமராஜர் ஆட்சி, அவர் ஆரம்பத்தில் அதான் சொன்னார், யார் வேணாலும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், பெரியார் ஆட்சியை கொண்டு வருவோம்னு கருணாநிதி சொல்லலாம், எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லிக்கலாம். இப்போ காமராஜர் ஆட்சினா என்னன்னே தெரியலங்கிறது காங்கிரஸ் தொண்டர்களுக்கே, அது தலைவராக அறியப்பட்ட முக்கிய பிரமுகர்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற சூழலில் இப்போ வாசன் அணி வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கா? காமராஜருடைய எந்த கொள்கையிலிருந்து வேறுபடாமல் அதே அளவில் செயல்படுத்தக்கூடிய நிலை ஃபஸ்ட்டு இருக்கா? அது சாத்தியமாகக்கூடிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து
தலைவர் வாசன் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் இவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் மீது சொன்ன குற்றச்சாட்டு என்பது, தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே அச்சடிக்கப்பட்ட அடையாள அட்டையிலே கூட பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய படத்தை அச்சிடக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்டளையிட்டது என்று சொன்னபொழுது, அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அகில இந்திய காங்கிரஸ் சொல்லலை என்று காங்கிரஸ் தலைமை சொன்னது. ஆனால் இன்றைக்கு அதே சத்தியமூர்த்தி பவனத்திலே அமர்ந்து கொண்டு மத்திய நிதியமைச்சருடைய மகன் ப. சிதம்பரம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னால் காங்கிரஸ் வெற்றி பெற முடியாது என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி இருப்பதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி மூப்பனாருடைய படத்தையும் பெருந்தலைவர் காமராஜர் படத்தையும் அச்சடிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்மை என்பது நிதர்சனமாக புரிய துவங்கி இருக்கிறது. முதலாவது. ரெண்டாவது, ஐயா தியாக அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரை அவருடைய கொள்கையில் என்றைக்கும் வேறுபட்டது கிடையாது. தன்னுடைய சோஷலிச சித்தாந்தம், ஜனநாயக சோஷலிசம், இதெல்லாம் அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜருக்கும் அன்னை இந்திரா காந்திக்கும் ஏற்பட்ட பிளவு என்பது ஜனநாயக சோஷலிசத்தை அடிப்படையாக கொண்டு பிளவு ஏற்படவில்லை. காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை அகில இந்திய காங்கிரஸ் சஞ்சீவ ரெட்டியை வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். அன்னை இந்திரா காந்தியும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பின்னால் வி.வி. கிரி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது இவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி மனசாட்சிப்படி வாக்களிங்கள் என்று அன்னை இந்திரா காந்தி சொன்னபோது, தனக்கு யார் எந்த இந்திரா காந்தியை எந்த பெருந்தலைவர் காமராஜ் பிரதமராக அமர்த்தினாரோ அதே தலைவர் காமராஜ் தன்னை விட கட்சி முக்கியம் என்பதற்காக இந்திரா காந்தி அம்மையாரை காங்கிரஸ் கட்சியை விட்டு நீக்குகிறார். நிஜலிங்க அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு பெங்களூரிலே கூடி இந்திரா காந்தியை காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக நீக்குகிறது. உண்மையிலே தலைவர் காமராஜ் இந்திரா காந்தியை அரசியல் ரீதியாக அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கருதி இருப்பாரே, ஆனால் அவரை கட்சியை விட்டு நீக்குவதற்கு முன்னாலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி பிரதமர் பதவியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு அதற்கு பின்னால் அவரை கட்சியை விட்டு நீக்கியிருந்தால் இந்திரா காந்தி அரசியலிலே காணாமல் போயிருப்பார். ஆனால் இந்திரா காந்தி அரசியலில் இருக்க வேண்டும் என்பது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசை. எனவேதான் அவரை கட்சி கட்டுப்பாட்டை மீறிய காரணத்தால் அவரை கட்சியை விட்டு நீக்கினாரே தவிர அத்துணை ஆவடி மாநாட்டு 10 அம்ச தீர்மானமும் தலைவர் காமராஜருடைய லட்சிய கனவுகள். அதை இந்திரா காந்தி நிறைவேற்றுகின்ற பொழுது அது அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தாலும் அவரை பொறுத்தவரை அவர் கட்சிக்காக மொரார்ஜி தேசாய் போன்றவர்களோடு இருந்தார். இது ஒன்று. ரெண்டாவது பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரை மாவட்ட தலைவர்களை வசதியானவர்களாக நியமித்தார். அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு குறிப்பிட்டவர்களைத்தான் இல்லை, ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வசதியானவர்களை நியமித்தார். எதற்காக என்று சொன்னால், ஏழை தொண்டர்கள் கட்சி பணியாற்றுவதற்கு வசதியானுடைய பணம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அரசியல் என்பது பணம் இருந்தால் தான் நடக்கும். விமர்சிக்கிற திமுக அதிமுக பொருந்தும். இந்த திமுக அப்படித்தானே ஆயிடுச்சு. நீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் வசதி படைத்தவர்களை பெரும் பொறுப்பிலே காமராஜரே 67ல 70ல அதை செஞ்சிருக்கிறாருங்கிறப்ப 2017 திமுக காமராஜ் 67 70ல சாதாரணமானவர்களை போட்டியிட வைத்தார். நம்முடைய டாக்டர் கலைஞரை எதிர்த்து சாதாரண மாணவர் குடந்தை ராமலிங்கத்தை வேட்பாளராக நிறுத்தினார். சாமானியர்களை வேட்பாளராக நிறுத்தி பார்த்தார் தலைவர் காமராஜ். ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது இப்படிப்பட்ட மாவட்ட தலைவர்களை வைத்திருந்த காமராஜ் வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற பொழுது சாமானியர்களை வேட்பாளராக நிறுத்தி அவரிடம் இருக்கின்ற பணம் இந்த ஏழை தொண்டனுக்கு பயன்பட வேண்டும் அரசியலுக்கு என்று சிந்தனையோடு தான் அவர் செயல்பட்டார். ஆக தலைவர் காமராஜரை பொறுத்தவரை ஐயா சொன்னதைப் போல காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். இன்றைக்கு கல்வி வியாபாரமாகி இருக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தால்தான் பள்ளிக்கூடத்திலே எல்கேஜி சேர்க்க முடியும் என்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டாமா? அந்த நிலை வர வேண்டும் என்று சொன்னால் காமராஜ் ஆட்சி வேண்டும். இலவச கல்வி தந்தவர் தலைவர் காமராஜ். இது இடையில இந்த லட்சங்களுக்கு காரணம் இந்த லட்சாதிபதிகள் தான். இவர் சொல்லுகிற லட்சாதிபதிகள் தான். காமராஜர் காலத்திலே ஒரு எல்கேஜி அப்போ தமிழிலே தானே, அப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே இல்லை, கிடையாது, தமிழிலே தானே. தாய்மொழி செந்தமிழ், இன்னைக்கு செந்தமிழ் பைந்தமிழ் வண்டமிழ் மென்தமிழ் என்று சொல்லுகிறதெல்லாம் அன்றைக்கு தமிழிலே தானே. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒருவரால்தான் கல்விக்காக, ஏழைகளுக்காக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக சட்டத்தை கூட கொஞ்சம் வளைத்து அந்த ஊரிலே கல்வியை கொண்டு வந்தவர் காமராஜ். அதாவது நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதனால கல்வி பொறுத்தவரை இன்றைக்கு வியாபாரம் ஆகி இருக்கிறது. அதை போலவே அணைகளை கட்டினார் தலைவர் காமராஜ். ஏனென்றால் தமிழகத்திலே தமிழக விவசாயத்திலே தமிழகம் தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அணைகளை கட்டி
பசுமை புரட்சியை தமிழகத்தில் உருவாக்கிய ஒரு தலைவர் காமராஜ். தொழிற்சாலைகள் படித்துவிட்டு கல்வியை கொடுக்கிறோம், கல்வியை படித்துவிட்டு வெளியே வருகின்றவன் வேலை இல்லை என்று சொன்னால் அவன் எங்கே போவான்? அவனுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தொழிற்சாலைகளை உருவாக்கினார். ஆக இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கவில்லை, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்து தமிழகத்திலே ஆட்சி நடத்தியவர் காமராஜ். அந்த ஆட்சி வர வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். நிச்சயமா. நான் இதுல அந்த தியாகையா சொன்னதுலேருந்தே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பொதுவாக திராவிட இயக்கங்கள் கருத்தியல் ரீதியாக அது தேசிய நீரோட்டம், இது மாநில உணர்வு, அந்த ஒரு வேறுபாடு காங்கிரஸுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் இருந்தது, திமுக போன்ற கட்சிகளுக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்றால் பண்ணையார் கட்சிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அது காமராஜர் காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியா? அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை நீங்க வந்து அரசியல நிலப்பிரபுகள் ஆதிக்கம்னு சொல்லுவாங்கலாம் நில மகா பிரபுகளா மாறிட்டாங்க. அதனால அந்த குற்றச்சாட்டுக்கு நான் வரல. காமராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசர், பட்டேலுக்கு இணையான ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசர். அவரோட அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில தான் அவர் தாக்கு பிடிச்சி நின்னாரு. இப்போ நீங்கள் திராவிட லேபிள் அவளுக்கு விழுறது காரணம், பெரியார் சொல்லி வந்த நண்பர் தோழர் தியாக சொல்கிறது காரணம்னா, 51 முதல் அரசியல் சட்ட திருத்தம் அது வந்து காமராஜுக்கு நேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது முக்கிய காரணம். 51 நடந்தது. 51 அது செண்பகம் துர்ராஜன் வழக்குல வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்து முதலிலே இந்தியாவிலே பிற்படுத்தப்பட்டவருக்கு தனி சலுகை கொடுக்க வேண்டும் என்று நேரிடம் போராடி ஒரு ஸ்பெஷல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவன் படிக்காத தலைவன் காமராஜ். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். பெரியார் போராடினார் 29 இருந்து போராடி 49 போராடியவர்கள் கருத்துருவாக்கம் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நேருவிடம் போராடி அதை பெற்றார். இந்தியாவிலே முதலிலே பெற்றார். அதாவது வந்து அகில இந்திய காங்கிரஸ்காரங்க வாட் நான்சென்ஸ் வாட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்னு ஏசிட்டானுங்க. அப்போ வந்து காமராஜ் வந்து நேருகிட்ட நான் இங்கே அரசியல் நடத்துகிறேன், இங்கே வெகு மக்கள் எல்லா மக்களுமே முழுக்க ஆதரவு கொடுக்குறாங்க, பெரியார் அண்ணா எல்லா கட்சிக்காரங்களும் ஆதரவு கொடுக்குறாங்க, இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலன்னா காங்கிரஸை மறந்துடுங்க, இந்த அதை மறந்துடுன்னு சொல்லும்போது வந்து காமராஜர் வந்து பட்டேலுக்கு எதிராக நேரு நிற்கும் போதெல்லாம் நேரு பட்டேல் ஃபைட்டில் காமராஜர் முழுக்க நேருக்காக நின்று பல இடங்களில் பட்டேல் வேட்பாளரையும் தோற்கடிக்கிறதுக்கு சென்னை ராஜஸ்தானில் உள்ள இவரோட வாக்குகளை பயன்படுத்தும் போது நேரு வந்து அவருக்கு ஒரு காம்படிட்டர் இல்லை, தன்னோட ஒரு சபார்டினேட் தான். ஸோ அவரோட கருத்துக்கு அந்த வலு கொடுத்து அந்த இதை பண்ணார். ஸோ இது வந்து அந்த திராவிட கட்சிகள் சொன்ன ஒரு கொள்கையை வந்து பெரிய அளவில் இந்தியாவில் வந்து அவர் ஓபிசிக்காக வித்துடுறாரு. அன்னைக்கு அவர் வித்துட்டது தான் அது விபி சிங் வடிவத்தில் அப்புறம் இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு வந்து ஓபிசி அரசியல் எழுச்சிக்கு வந்து அது ஒரு பட்டு காமராஜ் வந்து காங்கிரஸ்காரராக தான் சொன்னார், ஓபிசி லீடர்னோ ஓபிசிக்காக பண்ணுறோன்னு அவர் பண்ணலை. ஒரு காங்கிரஸ்காரர் தமிழ்நாட்டில் உள்ள வெகு மக்களோட கருத்து அப்படி இருக்கிற அளவில் அதை காமராஜ் திருத்தம் என்னன்னா சட்டங்களிலே இந்த வாழ்க்கை வரலாறுல இருக்கிறது. காங்கிரஸை மறந்துடுங்க காமராஜ் சொல்ல, நீ செய்தால்தான் காங்கிரசுக்கு உயிரோட்டம் உள்ள ஒரு தமிழகத்திலே பிடிப்பும் வளர்ப்பும் வரும் இது என்று காமராஜ் உத்தரவு போட்டார். எப்படி நேரு கிட்ட இந்திய பிரதமர் கிட்ட ஒரு சாதாரண வேட்டி கட்டின ஐயா சொன்ன மாதிரி சோசியலிசத்தை உறுதியாக பிடித்த காமராஜ் உத்தரவு போட்டார். உடனே இந்த விஷயங்கள் இருந்தே வருது. இப்ப காமராஜரை தவிர்த்துட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சமூக நீதி, பிற்படுத்தப்பட்டோர், இந்த ஒடுக்கப்பட்டோர், இடஒதுக்கீடு, பண்ணையார் எதிர்ப்பு போன்ற கல்வி போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு எதிரான மனநிலையில் தானே காங்கிரஸ் இருந்திருக்கு. இல்ல காங்கிரஸ் கட்சியோட மனநிலை வந்து எல்லாரையும் அரவணைச்சு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. பெரும்பாலும் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு இன்னைக்குள்ள இந்துத்துவா இதில் வந்து அன்னைக்கு உள்ள இந்துத்துவ அமைப்புகள் தன்மையோட இருந்தாங்க. என்றாலும் கூட காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை மதிச்சு அந்த இதை உள்வாங்கிக்கிட்டாங்க. பட் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசினா ஏன் ரெட்டை உறுப்பினர் தரலன்னு கேட்கலாம், அது வேற விஷயம். என்றாலும் ஓரளவாவது அதை நீக்கு போக்கா வந்து எல்லாரையும் அனைவரிச்சு செய்யக்கூடிய ஒரு பாங்குள்ள கட்சி தான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டர் வந்து தலைவருங்கிற ரோலில் வந்தாங்க. மற்ற இடங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் வந்து படித்தவர்கள், பணபல பின்னணி உள்ளவர்கள், உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில அபூர்வமாக சங்கர், காமராஜ் போன்ற ஒரு அபூர்வமாக தான் வந்து மற்றவங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து பெரியாரோட அந்த பார்வையில் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் மற்ற இடங்களில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, ஒரு ஹீரோ வர்ஷிப் மனப்பான்மைங்கிறது அது பெரியார் காமராஜ் கொடுத்தது தான். அது நீங்க கேட்ட கேள்விக்கு ஐயா இன்னும் பதில் இல்லை. பண்ணையார் காங்கிரஸ்ன்னு அந்த காலத்துல காங்கிரஸ் ஒரு அதுக்குள்ள அந்த காலத்திலே காங்கிரஸ்காரன் தேசபக்தி உள்ளவனாகவும் தெய்வ பக்தி உள்ளவனாகவும்
தொண்டு மனப்பான்மை உள்ளவனாகவும் தன்னிடம் இருந்த சொத்துக்கெல்லாம் தான தர்மம் பண்ணவனாகவும் தன்னுடன் சொத்துக்கள் எல்லாம் ஏழைகளுக்கு வாரி இழைத்து தேர்தலில் நின்று தோல்வி உற்றவனாக இருந்தார். சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், சைக்கிளுக்கு காத்தடிச்சவன், நான் கேவலமாக சொல்லலை, கீழ்த்தரமாக சொல்லலை. நான் அப்படியெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுகிறேன். மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் அந்த காலத்தில் உள்ள காங்கிரஸ்காரனுக்கு ஜுப்பா காங்கிரஸ்காரன் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்ன அந்த வார்த்தையை எனக்கு திருப்பி சொல்ல வெக்கமாக இருக்கிறது இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காங்கிரஸ்காரங்களை ஒருவரை சொல்லுங்கள். இப்பொழுது தமிழகத்திலே என்ன நடக்கிறது, இப்பொழுது தமிழகத்திலே என்ன நடக்கிறதுன்னு ஐயாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஐயா இடையில ஒன்று சொருகினார். காமராஜர் மாதிரி ஒரு தனி மனிதன் தனியா தத்துவம், ஒரு இயக்கம், வரி கட்ட கூட வக்கில்லாத காமராஜுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அது வரி செலுத்தி வேட்பாளராக போட்டியிட்டு நகரசபைக்கு வந்து இந்தியாவை ஆளுகின்ற தன்மை இந்தியாவில் யாருக்கு இருந்தது? இந்தியாவில் யாருக்கு இருந்தது? 5வது படித்த மனுஷன். நான் தந்தை பெரியாரை வணங்குகிறோம், டாக்டர் அம்பேத்கரை வணங்குகிறோம், உலக மகா தலைவர்களை, இந்திய தலைவர்களை வணங்குகிறோம். ஆனால் நேர்மை, ஐயா சொன்னாரே, நேர்மை, தூய்மை, எளிமை. இப்ப இந்த 3 மையம் திராவிட இயக்கங்களுக்கு ஒருத்தரை சொல்லி நிக்க வைங்க பாப்போம். ஒருவரை கார்த்திக் அப்புறம் வருகிறேன். ஒருவரை சொல்லுங்களேன். நான் திராவிட இயக்கங்களை கேட்கிறேன். அவர் எங்க தலைவர் தானே, நம்ம தலைவர் தானே. இப்பதான் கோச்சிட்டு போயிருக்கிறாரு, திருப்பி ஏன் வராம போயிட? அது வேற. ஒருவரை சொல்லி பாருங்கள். ஒருவரை சொல்லி பாருங்கள். எம்ஜிஆரை சொல்லுவார்கள். வெளிப்படையாக மக்களிடம் இது சொல்லுகிறேன். ஆம், எம்ஜிஆர் வந்த காலம் எப்படி, இருந்த காலம் எப்படி, நடித்த காலம் எப்படி, இறந்த காலம் எப்படி, இல்ல அவர் மீது விமர்சனம் வந்தது. அவர் மீதுமே விமர்சனம் வந்தது. இல்ல நான் எம்ஜிஆர் மீதே சொல்லுகிறேன். அதாவது நிரூபிக்கப்பட்டதான்னு தெரியல. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் காலத்துல வந்ததுல கருப்பு பணம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஐயா தெளிவாக ஞாபகம் எடுத்து கொடுத்தார். எளிமை சாகுற வரைக்கும். அந்த 27 காரில் நான் இரவில் 7 மணிக்கு தலைவர் மணிவர்மா, அவர் என்ன உயர்ந்த ஜாதிக்காரரா, மாவட்ட தலைவர் விநாயகமூர்த்தி, நாராயணசாமி உயர்ந்த ஜாதிக்காரரா, உயர்ந்த பணக்காரரா? இல்லை. சில சமயங்களிலே சில நடேசன் முதலியாரை போட்டதின் நோக்கம் எங்களுடைய முனவர் பாட்சா சொன்னது போல இந்த பணக்காரர் தான் பேச்சாளியாக இரவிலே மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை குத்த வேண்டும் முத்திரை என்று முத்தமிழை எடுத்து விளையாடியவர்கள் மத்தியிலே இவன் இருந்தால் ஜெயித்து விடலாம் என்று எண்ணம், அவ்வளவுதான். ஆனால் எத்தனையோ இவர் சொன்னது போல குழந்தை ராமலிங்கம் போன்ற எத்தனையோ ஏழை எளியவர்கள். பொன்னப்ப நாடார் பெரிய பணக்காரரா? குமரி அனந்தன் ஒன்றும் இல்லாதவராயிற்று, இன்றைக்கும் ஒன்றும் இல்லாதவராயிற்று. ஆக காமராஜரை பற்றி அந்த 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே நான் திருப்பி ஐயாவிடம் உங்களிடமும் கேட்கிறேன், மக்களிடமும் கேட்கிறேன். அந்த 10 வருஷத்திலே தமிழகம் எப்படி இருந்தது? சின்ன தம்பி கார்த்திக், அதை விடுங்க, அதை பார்த்துக்கலாம். காமராஜரை நான் அதைதான் மீண்டும் கேட்கிறேன். காமராஜரை கழித்து விட்டு காங்கிரஸ் என்பது இவர்கள் சொல்வது போல் எளியவர்களுக்கான ஏழை பங்காளான கட்சியாக இருந்ததா? ஏன்னா காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டை ஆரம்பத்திலிருந்து வச்சது என்ன, இடதுசாரி இயக்கங்கள்லாம் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு நிலப்பிரபுத்துவர்கள் இருந்தாங்க, பண்ணையார் இருந்தாங்க, உடைமையாளர்கள், இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து கொண்டு அவர்களிடம் உதவி கேட்டுதான் ஒரு அரசாதான் இருந்தாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிரித்தானிய அரசுக்கு வரி வசூலித்து கொடுப்பவர்களாக இருந்தவர்கள், தேசிய இயக்கத்துக்கு எதிராக நின்றவர்கள், பிரிட்டனிடம் பட்டங்கள் வாங்கி கொண்டிருந்தவர்கள், ஆட்சி மாறிய உடனே காங்கிரஸ் வந்து தலைவர்களாக சேர்ந்துட்டாங்க. காந்தியாருடைய வாக்குமூலமே இதுக்கு இருக்கு, வேற எங்கேயும் போக வேண்டாம். எத்தனையோ பேர் அப்படி வந்து சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவர்களை ராஜபிரமுகர்களாக. சுதந்திரத்துக்கு பிறகு அவங்க இதை யார் என்று சொன்னால் ஜஸ்டிஸ் கட்சியினர், இதை யார் என்று சொன்னால் நீதி கட்சியினர், டுபாஸ்களாக இருந்தவர்கள். டுபாஸ்கள் என்ன அர்த்தம், என்ன பொருள்? டூ பாஷை பேசுறவன் டுபா, டூ பாஷ், டுபாஸ்களாக இருந்தவர்கள் ஜஸ்டிஸ் கட்சிகளாக ஆகி அவங்க தான் நீதி கட்சிகளாக இருந்து வசூல் பண்ணி கொடுத்தாங்க. ஐயா காங்கிரஸ்காரன் இல்லை ஐயா, காங்கிரஸ் ஒன்றுதானே இந்தியாவில் இருந்தது. நான் ஒரு பட்டியல் கொடுக்கிறேன். வேதாரண்யம் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற கருப்பமலம் வெங்கடாசல தேவர், யூனியன் சேர்மனாக தொடர்ந்து இருந்தவர், 67 தேர்தலில் இளைஞர் மா மீனாட்சி சுந்தரத்திடம் தோற்றவர்,
ஆசிரியர். அதே போல சிதம்பரத்தில் கவரப்பட்டு மாரிமுத்து மாண்டையார், ஒவ்வொரு இடமா நான் சொல்றேன். வெங்கடேஸ்வர தீட்சிதர் ஸ்ரீரங்கத்தில், கல்கொண்டார் கோட்டையில சாமிநாதன், நீண்ட பட்டியல் கொடுத்து கொண்டே போகலாம். உண்மை. கும்பகோணத்தில் நான் நேரடி பார்த்த ஒரு காட்சி, ஏஆர் ராமசாமி 3 முறை எம்எல்ஏவாக இருக்கார். 67 தேர்தலில் அவர் நிற்க மறுக்கிறார். நிற்க மறுக்கும்போது பலராமன் நகர செயலாளர் நிறுத்தலாம் என்று சுந்தர பெருமாள் கோயிலில் மூப்பனார் வீட்டில் நடக்கிற ஊழியர் கூட்டத்தில் நாங்கள் இளைஞர்கள் சொல்கிறோம். பலராமனால் செலவு பண்ண முடியுமான்னு கேட்குறார் காமராஜர். ஏஆர் ராமசாமியை கூட்டு வந்து ஏன் நீ நிற்க மறுக்கிறேன்னு கேட்குறார். அடுத்தவனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேங்கிறாரு. அப்படின்னா காசிராமனை கூட்டு வாங்குறார். ஒன்று சீவல் முதலாளி, இல்லைன்னா பஸ் முதலாளி, இவர் தான் வேட்பாளரை நிறுத்த முடியும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான் நடந்துச்சு உங்களுக்கு. கோயம்புத்தூரில் ரமணிங்கிற ஒரு தொழிலாளி ஏற்று யார் நிறுத்தப்பட்டார்? பொள்ளாச்சி மகாலிங்கம் நிறுத்தப்பட்டார். ஒவ்வொரு தொகுதியாக நான் வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இவருக்கு எதிராக யார் நிறுத்தினாங்க? சொல்லலாம் ஐயா. சாமசிவத்தை நிறுத்தினாங்க நாகப்பட்டினத்தில் விபி சுந்தனுக்கு எதிராக. இது எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதில் காமராஜர் இந்த அவருடைய அடிப்படையான ஒரு பணி இந்தியாவில் வந்து கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்ல முடியும். இல்ல ஐயா, ஒண்ணு உங்ககிட்ட உத்தரவு வாங்கி சொல்றேன். தீட்சேதர் பேர் ஐயா சொன்னாங்க. எஸ், திருச்சியில தீட்சேதர் நிறுத்துறாங்க. தீட்சேதருடைய தியாகம், தீட்சேதருடைய தந்தையின் தியாகம், தீட்சேதருடைய தாயார் தியாகம் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஆக பணக்காரர்கள் என்ற பார்வையில தியாகம் வந்து இல்ல தியாகத்துல எல்லா பக்கமுமே நம்ம சொல்ல முடியும். ஐயா சொல்லுங்க. இல்ல தியாகத்துல எல்லா பக்கமுமே சொல்ல முடியும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. மெர்கண்டைல் வங்கி தொடங்குவதற்காக 5 ரூபாயாக பங்கு திரட்டியவர் சௌந்தரபாண்டி நாடார், நீதி கட்சிக்காக. எனக்கு தெரிந்து திராவிட நாடு கோரிக்கை அடைகிறவரை திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தவர் விருதாசலம் ராசு. காங்கிரஸ்ல சீர்காழி எத்திராஜன் நீங்க சொல்லலாம், மூப்பனார் கூடவே இருந்த ஒரு 70 வயசு வரைக்கும். அதே போல சொல்லலாம். திராவிட இயக்கத்திலையும் பலர் அது போல இருந்திருக்காங்க. பெரியாரோடு இருந்தவர்கள் பலர் இருந்திருக்கிறாங்க. NS கிருஷ்ணன் தான் சம்பாயத்தில் பெரும்பகுதியை இயக்கத்திற்கு கொடுத்து விட்டு வாழ்ந்த ஒரு வறுமையில கடந்தவர். இப்ப நீங்க இல்லையா? இப்ப நீங்க இல்லையா? திராவிட இயக்கத்துல அவர் காங்கிரஸ்ல தமிழ்நாடு எம்எல் மூவ்மென்ட்ல இருந்தார். அவர் ரைட் எந்த மூவ்மென்ட்ல இருந்தாலும் இருக்கட்டும். நேர்மையா ஆனா முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல வர்றேன். வழக்கமாக திட்டமிட்ட ஒரு பொருளாதாரத்தை காங்கிரஸ் முதல்ல கொண்டு வருது. 5 ஆண்டு திட்டம், 7 ஆண்டு திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதிலும் கொண்டு வருது. தி கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி என்று நேரு சொல்லி புதிய தொழிலகங்களை கொண்டு வர்றார். சோவியத் ஒன்றியத்தினுடைய உதவியோடு நெய்வேலியில் அனல்மின் நிலையம் கொண்டு வருது. கண்ணதாசன் பாட்டே எழுதினார், நீங்கள் தந்த நெய்வேலின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொன்றும் செய்யுது. அன்னைக்கு வல்லாதிக்கங்கள்லாம் உதவி செய்ய மறுக்குது. பல நாட்டுடைமையாக்கப்படுது பல துறைகள். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வெற்றி பெற செய்வதற்கு அன்னைக்கு ஒரு வழி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மக்களிடம் வாங்கும் திறன் இருந்தால்தான் தொழில்கள் வளரும். வாங்கும் திறன் யாரிடம் இருக்கணும்? விவசாயிகள்கிட்ட இருக்கணும். இருக்கணும்னா அவனுடைய நிலப்பசி தீரணும். எனவே நிலச்சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். இது காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட கொள்கை. திட்ட கமிஷன் சுற்றறிக்கை அனுப்புகிற கொள்கை. தமிழ்நாட்டில் முதல் நிலச்சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 59ஆம் ஆண்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது. ஆனால் 57க்கும் 59க்கும் இடைப்பட்ட காலத்தில் பல நிலச்சுவார்ந்தார்கள் தங்கள் நிலங்களை பினாமி உடைமைகளாக மாற்றினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? இது மேய்ச்சல் நிலம், இது தோப்பு நிலம், இது கல்வி அறக்கட்டளைக்கான நிலம். புஷ்பங்கல்லூரி பிறந்தது அப்படித்தான். கோவிந்தசாமி மூப்பனார் கல்வி அறக்கட்டளை என்று உருவானது அப்படித்தான். நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு நிலமே இல்லை. இல்ல அதான் நிலமற்றவர்கள் இல்லை. எல்லோரும் கூலி வேலை செய்தவர்கள், அவ்வளவுதான். அதை சொல்லிடணும். அப்ப ஏன்னா இப்ப எப்படி இருக்காங்க? பெருமை. எப்படி பெருமை? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெரியார் கட்சிக்கும் கீழத்தஞ்சையில பறையன் கட்சின்னு பேர் உண்டு. அது இழிவல்ல, பெருமை. அவர்களுக்காக நின்ற கட்சி என்பது பெருமை. நிலக்கிழார்களுக்காக நின்ற கட்சி என்பது பெருமை அல்ல. ஒரு போராட்டத்தில் நெடுமாறன் தலைமையில் மதுரையில் கைதானாங்க இளைஞர்கள். அப்போ நவசக்தியில் போட்டாங்க. அவர்கள் கழற்றி கொடுத்து விட்டு போன செயின் மோதிரத்தினுடைய மதிப்பை போட்டாங்க. எங்கள் கட்சியில் எப்படிப்பட்டவங்கலாம் இருக்காங்க பாரு கைதாகிறவங்க. அது ஒரு பெருமையாக சொன்னாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அதனால எனக்கு அதல்ல பிரச்சனை. நம் கூலிகள் ஓட்டாண்டிகள் கட்சியாகவே இருப்போம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இல்லை நான் சொல்ல வர கொஞ்சம் சொல்ல வரேன். இந்த நிலச்சீர்திருத்த சட்டம் நிறைய விதிவிலக்குகள் கொடுத்து நிறைய காப்பாற்றப்பட்டுச்சு. 57க்கு 59க்கு இடையில பினாமி லேண்ட் டிரான்ஸ்ஃபர் நிறைய நடந்துச்சு.
ஆதாரங்களோடு நம்ம சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். காத்தமுத்து இதற்காக பிற்காலத்தில் போராடினார். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் மூப்பனார் பேட்டி கொடுத்தார். ஏன் இப்படி செஞ்சீங்களாமேன்னு கேட்டபோது எல்லாரும் செஞ்சாங்க, நானும் செஞ்சேன் என்று மூப்பனார் அன்னைக்கு அதில் பதில் சொன்னார் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில். நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆர் ஆட்சியில் எஸ்டி சோமசுந்தரம், நீங்கள் திராவிட இயக்கத்தில் அர்ப்பணிப்போடு உழைத்தவர்களை ஒருத்தரை காட்டணும்னா எஸ்டிஎஸ்ஐ தாராளமாக காட்டலாம். மாணவர் போராட்ட காலத்திலும் சரி, அமைச்சராக இருந்த போதும் சரி, அவர் எளிமையின் உருவமா தான் இருந்தார். கடைசியில வேன்ல தொங்கிட்டு போறது, தொங்கிட்டு போறாங்க. கடைசியில வேன்ல ஒரு முதலமைச்சரா நான் கே கிருஷ்ணாமியும் சொல்லுவேன். எஸ்டி சோமசுந்தரம் வருவாய்த்துறை அமைச்சராக, நான் கூட வேடிக்கையா சொல்வேன், அந்த பீரியட்ல அவர் அரசு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி அரசு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்டம் பினாமி நில உடைமை ஒழிப்பு சட்டம். 57க்கு 59க்கு நடந்த லேண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் செல்லாது. செல்லணும்னா அது ஜெனுயின் உண்மையானதுன்னு நீங்க வந்து நிரூபிக்கணும் என்று சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஒருமனதாக ஆதரித்தன. இந்த சட்டம் நிறைவேறினால் யாருக்கு அதிக பாதிப்பு வருமோ அந்த ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார். ஆனால் இந்த சட்டத்தில் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் கையொப்பமிட மறுத்தார். 2 முறை நிறைவேற்றி அனுப்பி 2 முறையும் மறுத்தார். நிலச்சீர்திருத்தங்கள் உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும், உருப்படியான ஒரு சட்டத்தை. அதை தடுத்து நிறுத்தினார்கள். நிலச்சீர்திருத்த சட்டம் நிறைவேற விடாமல் செஞ்சாங்க. எனவே தான் நம்ம சொல்றோம், இங்க தனி நபர்கள் அல்ல பிரச்சனை, கொள்கை தான் பிரச்சனை. அந்த கொள்கை என்பது நிலக்கிழார்கள் முதலாளிகளை பாதுகாக்கிற கொள்கை. நான் கேட்கிறேன், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையின் திசை நெறி கொள்கைகள், கோட்பாடுகள், அதில் தெளிவாக சொல்லியிருக்கு. மொனொபொலியை ஒழிக்கணும், மொனொபொலி வளரக்கூடாது, உடைமை பரவலாக்கப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புள்ளி வரம் கொடுங்க, டாட்டா 47 எவ்வளவு வச்சிருந்தாரு, இன்னைக்கு எவ்வளவு வச்சிருக்காரு? நான் உங்களிடம் கேட்பது அன்னைக்கு அவர் அந்த மிட்டாமராசுகள்ங்கிற ஒரு கருத்து சொல்ல உண்மைதான். ஆனால் அன்னைக்கு வந்து மிட்டாமராசுகளுக்கும் இவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருந்தது. 57 வந்து 54 காமராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார், 57 முதல்ல தேர்தலை சந்திக்கிறார், 45% வாக்களை பெறுறாரு. ஆனால் அன்னைக்கு வந்து 22 எம்எல்ஏக்கள் வந்து மூதறிஞர் ராஜாஜி ஆதரவு பெற்றவங்க வந்தாங்க. ராமசாமி பிள்ளை, சின்னத்தம்பி தேவர், செங்கல் ரெட்டியார், திருக்கோயில் உடையார், அண்ணாமலை உடையார், இப்படி வந்து அவ்வளோருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள், கரையாளர், இப்படி எல்லாருமே மிகப்பெரிய. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆதரவில் 3 எம்எல்ஏ, அவர் எம்பியாக இருந்தார், அவர் கட்சியில் 3 எம்எல்ஏ இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து அண்ணா வந்து அன்னைக்கு என்ன அரசியல் வருதுன்னா, மூதறிஞர் ராஜாஜி வந்து அன்னைக்கு வந்து அரசியலில் ஓய்வு பெற்றுட்டார். அவர் ஒரு பெரிய தேசிய தலைவர். அவர் வந்து இந்த 28 எம்எல்ஏக்கு லீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அந்த 3 25 லீட் பண்ணாததுனால அண்ணா சிம்பிளாக சொல்கிறாரு, நாங்கள் சாமானியர்கள், இங்கே இந்த இவ்வளோ சாமானியர்களுக்கு நான் தலையாக இருக்கிறேன், அது தலையில்லாத முண்டம். அந்த 22 பேரும் பெரிய ஆட்கள் தான், அது தலையில்லாத முண்டங்கிற ஒரு இதில் வந்து அண்ணா வந்து ஒரு காங்கிரஸுக்கு எதிர்ப்பு அரசியலாக தான் அண்ணா வந்து அந்த இதில் வளர்றாரு. அந்த இடத்துல வந்து எதிர்ப்பு அரசியலில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் மூதறிஞர் ராஜாஜி கோட்டை விட்டுட்டாருங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் அதே வேளையில் அன்னைக்கு வந்து சுயேட்சையாட்டு வந்து 22-25 பேர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பணபலம் படைத்தவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருந்தது. இல்லை நிச்சயமா. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தேர்தல் அரசியலில் இவங்க நீதி கட்சியிலையும் பணக்காரங்க இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தாங்க, அப்படிங்கிற இருந்தாங்களே. ஆனால் அந்த ஜமீன்தார்களுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடு இருந்தா, மக்களிடம் பேர் வாங்குவது வேறு, அந்த மாதிரியான விஷயங்கள். அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து நில சீர்திருத்த சட்டம்லாம் கொண்டு வரதுக்கு எல்லா பண்ணையார்களும் இருந்தாங்க, பினாமி பேரில் இருப்பதை எடுக்க வேண்டும் என்பதை வந்து அந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவங்களுக்கு தானே அந்த உணர்வு. எம்ஜிஆர் ஃபைட் பண்ணியிருக்கலாமா, அதிமுக ஃபைட் பண்ணியிருக்கலாமே, விட்டுட்டு போனாங்க. மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு ஏன் ஃபைட் பண்ணியிருக்கலாமா? மூப்பனார் தான் அதை தடுத்தாருன்னு வைங்க வெங்கட்ராமன் சொல்லி, இவங்க ஃபைட் பண்ணியிருக்கலாமா? அந்த இடத்துல எஸ்டிஎஸ் நான் மதிக்கிறேன். எஸ்டிஎஸ் ஃபைட் பண்ணக்கூடிய மூடில் இருந்தார். எஸ்டிஎஸ்க்கு தலைவர் எம்ஜிஆர் இல்லை. இல்லை இப்போ பணக்காரர்களும் பண்ணையார்களும் தான், அதாவது என்னதான் நம்ம கொள்கை பேசினாலும் அவங்கள்ட்ட தான் தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காங்கிரஸ், நீதி கட்சி, திமுகலேருந்து எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்ததில் நம்ம நிறைவாக கேட்குறது, இடதுசாரிகள் எப்படி இருந்தாங்க அந்த இதில் தேர்தல் நிறுத்துகிற விஷயங்களில்?
பண்ணையார்களையும் ஜமீன்தார்களையும் அவங்க தேடலையா? இல்ல பண்ணையாரும் ஜமீன்தார் இடதுசாரில இருக்க முடியாது. இல்ல அதை தான் கேட்கிறேன் நான். அவங்க இன்றைக்கு போல அன்றைக்கும் பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் இடதுசாரியில இருந்த ஐயா வந்து சொன்னது வந்து காங்கிரஸ் கட்சியில பண்ணையார்கள் நிலச்சுவாந்தர்கள்லாம் இருந்தாங்க. 1989 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுது. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு அணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ டாக்டர் கலைஞர் வந்து தேர்தல் பொதுக்கூட்டத்திலே பேசினார். மூப்பனார் வந்து ஒரு பண்ணையார், அவருக்கிடம் மிகப்பெரிய சொத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னபோது தலைவர் மூப்பனார் சவால் விட்டு கலைஞருக்கு சொன்னார், நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் இருந்த சொத்து, அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் இருக்கின்ற சொத்து கணக்கெடுத்தால் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் இருந்த சொத்தை விட அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் இருந்த சொத்தை இழந்திருக்கிறேன். ஆனால் கலைஞர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் இருந்த சொத்தும் இன்றைக்கு இருக்கின்ற சொத்தையும் கணக்கு பார்த்து என்னுடைய சொத்துக்களை கலைஞர் பேருக்கு எழுத தயார், கலைஞர் அவர் பேரில் இருக்கின்ற சொத்தை எனக்கு எழுத தயாரான்னு சவால் விட்டார். ஆனால் கலைஞர் அதற்கு பதிலே சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் மூப்பனாரை போன்றவர்கள் பண்ணையார்களாக இருந்திருக்கலாம், ஆனால் இருந்த சொத்தை அரசியலுக்காக இழந்திருக்கிறார்கள். ஆனால் சொத்தே இல்லாமல் இருந்த திராவிட இயக்க தலைவர்கள் அரசியலுக்கு வந்து இவர்கள் பண்ணையார்களாக, இவர்கள் மிராசுகளாக, இவர்கள் செல்வந்தர்களாக மாறி இருக்கிறார்கள். இதுதான் காமராஜர் ஆட்சினா என்று நாங்கள் சொல்வது. காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எளிமையான ஆட்சி இருக்க வேண்டும். எனக்கு புரியவில்லை, எர்னஸ்ட் பால் பெருந்தலைவரை பற்றி இவ்வளவு பெருமையாக பேசுகிறார். ஆனால் ஒரு சின்ன பையன் காமராஜர் சேர்த்து வைத்த சொத்து அந்த சத்தியமூர்த்தி பவன், அந்த சொத்திலே அமர்ந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜ் பேரை சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் எப்படி அதை அனுமதிக்கிறீர்கள்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உணர்ச்சியை தூண்டுகிற பிரச்சனை இல்லைங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த காங்கிரஸ் தலைவர் வேண்டுமானாலும், இளங்கோவன் வரட்டும், வாசன் வரட்டும், யார் வேண்டுமானாலும் வரட்டும், காமராஜருடைய சோசியலிச கொள்கைகளைத்தான் இன்றைக்கு எங்கள் அரசு, மன்மோகன் சிங் அரசு கடைபிடித்தது என்று மெய்ப்பித்து காட்டட்டும். ஏங்க நாங்க வந்து எதுக்குறீங்களா? இல்ல காங்கிரஸ்ல இருந்து நாங்க வெளியே வந்து வாசல் தலைமையில காமராஜருடைய சோசியலிச தத்துவத்தை அமல்படுத்தணும். அதான் என்னுடைய நோக்கம். ஐயா அவர்கள் எங்கோ திசை திருப்ப கூடாது. உத்தம தலைவன், பெருந்தலைவன், தாகத்தலைவன், 5வது படித்த ஆளு, ஒன்னும் ஒரு ஓட்டாண்டி இன்றைக்கு இந்தியாவை ஆளுகின்ற திறமை படைத்த காமராஜ், அவர் பெயரை சொன்னால்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல மூளை முடுக்குகள் இருக்கிற இளம் சிறார்களும் இளைஞர்களும் இதை பின்பற்றி ஒழுக்கமாக வாழ்வார்கள், நன்னறியோடு வாழ்வார்கள், நேர்மையோடு வாழ்வார்கள். சைக்கிளுக்கு காத்தடித்தவெல்லாம் கோடி கோடியா செலுத்தி விட்டு நான் திராவிடத்தான் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. கொள்கைகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு. காங்கிரஸ் கட்சி கொள்கை இல்லாமல் மிகப்பெரிய மிட்டாக்களை, ராஜாக்களை, மானியங்களை ஒழித்தோம் அல்லவா? மிகப்பெரிய கொள்கை இல்லை. நான் சகோதரர் இல்ல, இவருக்கு பதில் சொல்லிடுறேன். சகோதரர் முனவர் பாட்சா வேகமாக உத்வேகமாக கூறியதை நான் வந்து எண்ணி பார்க்கிறேன். சின்ன தம்பி ஏன் வச்சிருக்கீங்க கட்சியில? சின்ன தம்பி ஏங்க இல்ல எப்படி மாத்துவீங்க? மாற்றுவோம். நீங்க உதைங்க, மன்னிக்காதீங்க. அராஜகம் காங்கிரசுக்கு வேண்டாம். அபத்தம். இது நிறைய கருத்து நிறைவா ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். காமராஜர் எந்த திமுக, அதிமுக 2 கட்சிகளையும் ஒரே குட்டையில் ஓரிய மட்டைகள் என்று சொன்னாரோ, அவருக்கு பிறகு இந்த 2 கட்சிகளில் ஒன்றோடு கூட்டு சேராத காங்கிரஸ் கட்சியை தயவு செய்து காட்டுங்கள். ஒன்று, காமராஜர் எந்த இந்திரா காந்திக்கு எதிராக வெளியே வந்து நின்று நாகர்கோவில் இடைத்தேர்தலில் 68 டிசம்பரில் போட்டி போடுகிற பொழுது திருவனந்தபுரத்திற்கு வந்த இந்திரா காந்தி, நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன் என்று கேட்டபோது தேவையில்லை என்று சொன்னார். ஏன்னா இந்திரா காந்தி தயவில் ஜெயிச்சோங்கிற பேர் வந்துடக்கூடாது என்று தெளிவாக இருந்து நீ போன்னு சொன்னார். ஆனால் இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சமாளிக்க முடியாத நிலை வந்தபோது தமிழக அரசியலில் பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் இடைத்தேர்தலில் இந்திரா காங்கிரஸை ஆதரித்து பிற்காலத்தில் நெடுமாறன், மூப்பனார் போன்றவர்கள் காமராஜருடைய அந்த பழைய காங்கிரஸை கைகழுவி விட்டு காங்கிரஸில் போய் இணைவதற்கு வழிகாட்டி விட்டு போனார். எனவே இந்த சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு பக்கம் பெரியாரை போட்டிவிட்டு கடைசி காலத்தில் ராஜாஜியோடு போய் சேர்ந்தார்.
ஒரு 17 இடங்கள் தான் ஜெயிக்க முடியும். அதே திமுக தானே நான் பண்ணுச்சு. என்ன சொல்றேன், உடனே நான் திமுக கேட்கிற செஞ்சா கேள்வி, சுதந்திர கட்சியோட திமுக சேர்ந்தா அதிமுகவோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று ஏங்க, வாசன் காங்கிரஸோ இளங்கோவன் காங்கிரஸோ இன்னைக்கு சொல்ல தயாரா? நீங்க திமுக அண்ணா திமுக போன காமராஜ் காங்கிரஸ் அப்புறம் சேர காமராஜ் மாட்டோம்னு பத்தி அப்புறம் சொல்ல பேசுங்க. போன அவங்க சொல்ல தேர்தல் தயாரா? இல்ல போன தேர்தல் நிச்சயமா. ஏங்க, அவங்க பாஜகவோட சேர்ந்தாங்க. அப்ப அடுத்த முறை சரி, அடுத்த முறை என்ன இல்ல, பண்ணுவீங்க? மதவாத பாஜகவோட கிடையாது. சேர்ந்தாங்களே. இல்ல, இப்ப பகிரங்கமா உறுதி கொடுக்குறீங்க. இனி திமுக அதிமுக வேண்டாம். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். இல்ல, கலைஞர் வீட்டுக்கு எதுக்கு போனார் EVK அப்பா? அந்த பேரை மட்டும் கலைஞர் வீட்டுக்கு எதுக்கு சார் போனார் அதுக்கான EVK? நடைமுறைகள் தங்கமணி வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. யாரு? கம்யூனிஸ்ட் தலைவர் தங்கமணி செத்துட்டாருங்க, அவர் நல்ல கண்ணு வீட்டுக்கு போனாரு. நல்ல கண்ணு வீட்டுக்கு ஒரு நிமிடம் நிறைய பகுதிக்கு வந்து நீங்க சொல்லுங்க அதுக்கு. இல்ல காமராஜ் ஆட்சியில் உள்ள மைனஸ்களையும் அவர் சொன்னாரு. எல்லாம் பற்று கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான பல சிறப்பு அம்சங்கள் பண்ணியிருக்காங்க. ஐயா. மற்றபடி அவரு அந்த பொலிட்டிக்கல் இது வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல வந்து வின்னபிலிட்டி தான் மெயின். உங்களுக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து எம்ஜிஆர் பெரிய வெற்றி பெற்றாச்சு. அதே திண்டுக்கல் வந்து 48 தொகுதியில் திமுக ஜெயித்து அந்த 48 தொகுதியில் உள்ள இடைத்தேர்தல் வந்தா தெரிஞ்சிருக்கும். அது விடுங்க. அப்படி ஒரு வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து மீண்டும் ஒரு போக்கஸ் கொடுத்து அதை ஃபைட் பண்ணணும்னா இந்திரா காந்தியோட கை கோட்டு தான் ஃபைட் பண்ண முடியும். கோயம்புத்தூர்ல ஃபைட் பண்ணாரு, பாண்டிச்சேரியில் ஃபைட் பண்ணார். ஸோ இது வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸோட ஒரு கம்பல்ஷன், சர்வைவல் பொலிட்டிக்ஸோட கம்பல்ஷன். அது யாருமே லாங் ஸ்டாண்டிங்ல யாருமே அது சொன்னால் கொள்கை அரசியல் அல்ல பதவி அரசியல் தான் தீர்மானிக்கிறது. பக்குவமான அரசியல் என்று பழகியது திராவிட இவர்கள் ரெண்டு கட்சியும் சொல்றாங்க. இந்த ரெண்டு கட்சியை நீங்க ஒப்பிட்ட அளவுல திறனாய்வு செஞ்சதுல இவர்களால் அந்த காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான சாத்தியம் அதோட ஆஃப்ரிங் தான், அதோட தொடர்ச்சியில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க, அந்த இதுல இருக்கிறாங்க. பட் என்னன்னா அவங்களோட வாக்கு வங்கி வலிமை வந்து குறைஞ்சு போச்சு. கடைசியா மூப்பனார் வந்து 89ல காமராஜ் ஆட்சிங்கிறது ராஜீவ்காந்தி கொடுத்த நேம் தான், இந்திரா காந்தி மகன் ராஜீவ்காந்தி கொடுத்ததுதான். அதுல மூப்பனார் தலைமையில காமராஜ்னு சொன்னாங்க. 20% ஓட்டு வந்தது. இன்னைக்கு அந்த 20% ஓட்டுங்கிற பலம் வந்து இல்ல. வாக்கு வங்கியை பத்தி ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். வாக்கு வங்கியை பத்தி ஒன்னே ஒன்னு சொல்றேன். மிகப்பெரிய பலம் வாய்ந்த எம்ஜிஆர் என்று சொல்லி ஊரெல்லாம் போத்தியது. எம்ஜிஆர் போக வேண்டாம், அவர் தொப்பி போனா போதும் ஓட்டு வந்துருன்றது ஞாபகப்படுத்துகிறேன். 2 MP சீட் கூட ஜெயிக்கல. இல்ல அந்த வாக்கு இல்ல. ஆனா அதே அந்த வாக்கு வங்கி கணக்கு வந்து 72ல வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா திராவிட இயக்க வாக்கு 2ஆ பிரியுது. ஆக ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் சித்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவாருன்னா யாருமே எதிர்பார்க்காம ஒரு வாக்கு வங்கி வந்தது. அது மாதிரி ஒரு வாக்கு வங்கி வாசனுக்கு வரும். தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்காத ஒரு கட்சி. காந்தி பேரை சொன்னாலும் காமராஜ் பேரை சொன்னாலும் இனி காமராஜருடைய பேர்ல வந்து புத்துயிர் கிடையாதுங்க. காமராஜ் பேர்ல வரப்போகுது பாருங்க. தூக்கி தமிழ்நாட்டுல காமராஜ் போடி ஆகாது சார். EVK சிலங்கூரை முடிச்சிடுவார். அதை EVK சிலங்கூரை மதவாத அரசியலுக்கும் ஜாதிவாத அரசியலுக்கும் மொழிவாத அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆள வேண்டும். தமிழகத்தில் இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்ன வேறுபாடு, தேசிய தலைமை மாநில உணர்வில் காமராஜர் எவ்வாறு நடந்து கொண்டார், காங்கிரஸ் கட்சியின் மீது இருக்கின்ற அந்த பண்ணையார் கட்சி என்கின்ற விமர்சனத்தை காமராஜர் எவ்வாறு எதிர்கொண்டார், காமராஜரை தவிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது அந்த கொள்கையினுடைய நிலைப்பாடு என்ன, முதலாளித்துவ கொள்கையினுடைய நிலைப்பாடு என்ன, பொருளாதார கொள்கையின் நிலைப்பாடு என்ன போன்ற பல்வேறு தளங்களில் விவாதம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே காமராஜர் ஆட்சி தேவையா, காமராஜர் பேரை பயன்படுத்தலாமா என்று கேட்டிருப்பது எது மாதிரியான சூழலை காண்பிக்கிறது போன்ற பல்வேறு தளங்களில் நமது விவாத அரங்கம் சென்றது. இந்த விவாத அரங்கத்தில் உண்மையில் பல வரலாற்று தகவல்களும் பழமையாக நம்ம விவாத அரங்கில் எடுத்து வைக்கப்பட்ட பல்வேறு தரவுகளும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்றே நாம் அனைவரும் நம்புகிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த வாசன் அணியை சேர்ந்த முனவர் பாஷா அவர்களுக்கும், அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தியாகு அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் எர்னஸ்ட் பால் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.